காலத்திலே மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. பாத்திமா நாயகி வந்து சந்திக்கிறாங்க. ஒருக்க அழுகுறாங்க, ஒருக்க சிரிக்கிறாங்க. காரணம் கேட்கப்படுது. பின்னாடி சிரிப்புக்கான காரணம் என்னன்னா, எனக்கு பிறகு நம்ம குடும்பத்தில் முதல்ல நீதாமா வந்து சேர்வேங்கிறாங்க. ஒரு தந்தையாக, ஒரு தகப்பனாக, முதிர்ந்த பருவத்திலே 60 வயதை கடந்து விட்ட நிலையில் தன்னுடைய அடுத்தடுத்து தனக்கு வழங்கப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் அல்லாஹ் தன்வசம் எடுத்துக் கொண்டிருக்கிறான் என்கிற செய்தி எத்தனை துக்கம் நிறைந்த, எத்தனை வலி நிறைந்த, எத்தனை கவலை நிறைந்த ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துக்கத்திற்காக, இந்த கவலைக்காக, இந்த இழப்புகளுக்காக மூளையில் அமர்ந்து அழுதார்கள், கண்ணீர் விட்டு கதறினார்கள் என்று ஒரே ஒரு செய்தி உண்டா? அதுக்காண்டி ரசூலுல்லாஹ் கல்லஞ்சக்காரர் அப்படி அர்த்தம் கிடையாது, அப்படி புரியவே முடியாது. ரசூலுல்லாஹ்வை போல ஒரு இரக்கமும் மென்மை குணமும் கொண்டவர்கள் நம்மில் யாரும் இல்லை. அவங்கள மாதிரி இறக்கப்படுறதுக்கு ஒரு ஆளு துன்பப்பட்டா ரசூலுல்லாஹ்வுக்கு துடிக்கிற மாதிரி நம்மளை யாருக்கும் துடிக்காது. ஆயிரம் செய்தி இருக்கிறது நபிகளாருடைய வாழ்க்கையில. பிறரின் துன்பம் கண்டு எத்தனை துடித்தார்கள் என்று. அத்தனை மென்மையும், அத்தனை கருணையும், அத்தனை இரக்கமும் கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அந்த குழந்தைகளை அல்லாஹ் எடுத்துக் கொள்கிற பொழுது ஏன் அழவில்லை? கல்லெஞ்சத்தினாலா, அல்லது பிள்ளைகள் மரணிக்கட்டும் என்ற எதிர்பார்ப்பினாலா, அல்லது பிள்ளைகள் மீது இருந்த வெறுப்பினாலா? ஏன் அவர்கள் அதை துக்கமாக எடுத்துக்கொள்ளல தெரியுமா? அவங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அறிவு அப்படி. அந்த அறிவு அவங்களை துக்கப்படுத்தல. என்ன அறிவு? இன்னலில்லாஹி மா அகத வலஹு மா அஅதா குல்லு ஷைஇன் இன்தஹு பி அஜலின் முஸம்மா. இன்னலில்லாஹி மா அகத, எடுத்துக்கொண்டவை அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியது. வலஹு மா அஅதா, கொடுத்தவை அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது. உலகத்தில் உள்ள அனைத்துமே குறிப்பிட்ட தவணைப்படியே உலகத்திலே அனுப்பப்பட்டிருக்கிறது என்கிற ஞானம். இது கரெக்டா ரசூலுல்லாஹ் உள்ள உட்கார்ந்துச்சு. ஆமா போதானே, அல்லாஹ் ஃபிக்ஸ், அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். அவன் பொருளை அவன் எடுக்கிற, நான் எப்படி கிராஸ் பண்ண முடியும்? நான் எப்படி கொஸ்டின் பண்ண முடியும் என்கிற அறிவு நபிகளாருக்கு துக்கத்தை தரல. ஏன்? நானும் அதே மாதிரி தானே, அவனால் அனுப்பப்பட்ட ஒரு ஜடம், ஒரு பொருள், ஒரு படைப்பு. எனக்கே அதுதானே என் பிள்ளைக்கு, எனக்கே அதுதான். நானே போயிருவேன், என் வீடு போனா என்ன? நானே போயிருவேன், என் செல்போன் போனா என்ன? நானே போயிருவேன், என் சொத்து போனா என்ன? நானே போயிருவேன், என்னுடைய அதிகாரம் போனா என்ன? ஒரு மனுஷன் தன்னை சுத்தி இருக்கிற பல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான்ல. எங்க அம்மா, எங்க அத்தா, எங்க பாப்பா, எங்க அண்ணன், என் தம்பி, என் உறவு, என் கொள்கை, என் ஊரு, என் சொந்தம், என் பதவி, என் பணம், எல்லாத்தையும் இருக்குல்ல. இந்த எல்லாத்தையும் நேசிக்கிறான், எல்லாத்தையும் விரும்புறான், எல்லாரோடையும் நெருக்கம் பாராட்டுறான். இந்த எல்லாரோடையும் நெருக்கம்